பிரைஸ் த லார்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். இந்த சங்கீதத்தை நம்ம படித்து பார்த்தோம்னா, யார் பரிசுத்த பர்வதத்தில் வாசம், யார் ஆண்டவரோட பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவாங்க அப்படின்னா, உத்தமமாய் நடக்கிறவங்க. நம்ம சொல்கிறத நம்ம சில சமயம் சொல்லுவோம், அட்வைஸ் பண்ணுவோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினப்போம். ஆனால் நம்ம செய்யாமல் இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து, நம்ம நீதியாக நடக்கணும். மனதார சத்தியத்தை வெளியே மட்டும் சொல்லக்கூடாது, நம்ம அதன்படி செய்யணும். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும், தன் நாவினால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க புறங்கூற மாட்டாங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது அது அந்த இதிலேருந்து அவங்க விலகி போயிடுவாங்களே தவிர, அவங்க அந்த புறம் பேச மாட்டாங்க. தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தனக்கு அவங்க ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க நினச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இவங்க அவங்களுக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டாங்க. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். ஒருத்தவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை பற்றி கண்டுக்கிற மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களும், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத தவறான காரியங்கள் செய்கிறவங்கெல்லாம் அவங்க அவங்க பார்வைக்கு எப்படி பார்ப்பாங்கன்னா, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்ப்பாங்க. பட் ஆனால் அதை வெளியே காமிக்க மாட்டாங்க. பார்க்குறது தான் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது. ஆனால் வெளியே காமிக்கும் போது நார்மலாக அவங்கக்கிட்ட பேசுவாங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணிடுறான். கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்கள ரொம்ப கனம் பண்ணுவாங்க. மனசாலையும் சரி வெளியும் சரி அவங்களுக்கு கனம் பண்ணுவாங்க. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாங்க, நான் இதை செய்கிறேன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதை தனக்கு நஷ்டமே வந்தாலும் அதை தவறாமல் அதை செய்து முடிப்பாங்க அந்த ப்ராமிஸை. அப்புறம் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அவங்க வாங்குகிற பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க. குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் எந்த பரிதானம் வாங்க மாட்டாங்க. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நம்ம எல்லாத்துலேயும் ஆண்டவர் சொல்கிற மாதிரி கரெக்டாக பெர்ஃபெக்டாக நடந்தோன்னா நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது. ஏன்னா நம்ம வேலை ஸ்தலத்துலேயோ இல்லை நம்ம குடும்பத்துலேயோ நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த தப்பை தான் நம்மளுக்கு சுட்டி காட்டுவாங்க. அந்த தப்பை வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அந்த தப்பை வச்சு நம்ம கரெக்டாக இருந்தாலும் பெர்ஃபெக்டாக இருந்தாலும் அந்த தப்பை தான் கடைசி வரைக்கும் சொல்லி காமிப்பாங்க. அது சத்ருவோட வேலை. அந்த சத்ரு நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு அது செய்கிற அந்த வேலை தான். அப்போ நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். நம்ம கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி இந்த சங்கீதம் 15 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்களாக தனியாக வாசித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை கொடுங்க. புரிஞ்சுக்கொள்ளணுன்ற ஞானத்தை கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக பேசுவாங்க. இந்த சங்கீதம் 15 நம்ம வாசிக்கும் போதே நம்ம இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது. யார் நம்மளை என்ன குற்றப்படுத்தினாலும், நம்ம செய்யாத தவறையே செஞ்சோன்னு சொன்னாலும் அந்த இடத்துல நம்ம கோவப்பட மாட்டோம். நம்ம பேசாமல் போயிடுவோம். கோபம், அதாவது வருத்தம் இருக்கும். அவங்க நம்ம செய்யாததை ஒன்று சொல்லிட்டாங்களேன்ற வருத்தம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம போய் சண்டை போட மாட்டோம். நான் இதை செய்யலை அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ண மாட்டோம். அதை ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அதை ஜெபிச்சுட்டு அதை விட்டுருவோம். ஏன்னா நம்ம எந்த தப்பும் பண்ணலைன்றபோது அது கண்டிப்பாக அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. அவங்க சொல்லும்போது மற்றவங்க அந்த மாதிரி பேசும்போது நம்மளுக்கு அதை அஃபெக்ட் பண்ணும். மற்றபடி நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பெர்ஃபெக்ட்னு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா மற்ற உலகத்தில் யார் நம்மளுக்கு என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. அதனால் எப்போவுமே இந்த சங்கீதம் 15 எனக்கு ரொம்ப, நான் அடிக்கடி இதை நான் படித்து அடிக்கடி இதை நான் யோசிப்பேன். இப்படி இருந்தோன்னா நம்ம அசைக்கப்படுவதில்லை. உண்மையிலே தான் அப்படி நம்ம இருந்தோன்னா நம்மளை யார் எந்த குற்றம் சொன்னாலும் நம்ம மனசு உடஞ்சி போக மாட்டோம். நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நம்ம தைரியமாக இருப்போம். ஆண்டவருக்குள்ளே நம்ம தைரியமாக இருப்போம். ஆண்டவர் நம்ம பலப்படுத்துவாங்க. நீங்கள் பைபிளை அதிகமாக படிங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். இயேசப்பா உங்களோட பேசுவாராக. நீங்கள் எந்த விதத்திலும் அசைக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து பாதுகாப்பாராக. ஆமேன்.